என் இனிய தோழிகளுக்கும் சகோதரிகளுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து சிக்கனம் தான். சிக்கனம் வந்து வாழ்க்கைக்கு முக்கியமா அப்படின்னு எல்லா பெண்களும் கேட்டிங்க அப்படின்னா, சிக்கனம் வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்கள்ல ஒன்று தாங்க சிக்கனம்ன்றது. ஏன் சிக்கனத்தை வந்து நம்ம நம்ம நம்மளுக்கு வந்து இப்போது எனக்கெலாம் வந்து எப்படி சிக்கனமாக இருக்கணும் அப்படிங்கிறது யார்கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க அம்மாகிட்ட இருந்து தாங்க வந்தது. எந்த அளவுக்கு சிக்கனமா இருப்பாங்கன்னா, ஒரு தீக்குச்சிய கொளுத்துனோம் அப்படின்னா எந்த அளவுக்கு சிக்கனமா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு தீக்குச்சிய யூஸ் பண்ணுறோம். எரிஞ்சு போயிடுச்சு. ஆனா அந்த தீக்குச்சிய அத வந்து சேமிச்சுட்டே வருவாங்க. எரிஞ்ச தீக்குச்சிய. எதுக்கு அப்படின்னா, இன்கேஸ் ஒரு ஒரு கேஸ் ஸ்டவ் எரியுது. அத வந்து இன்னொரு கேஸ் ஸ்டவ் வந்து எரியல. எங்க லைட்டர் இருக்கு. லைட்டரும் கெட்டு போச்சு அப்படின்னா, எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லைட்டருக்கு பதிலா அந்த எரிஞ்ச தீக்குச்சிலாம் இருக்குல்ல, எரியிற அடுப்புல இருந்து இன்னொரு அடுப்புக்கு அத பத்த வைக்கிறதுக்கு அந்த தீக்குச்சிய யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இப்போ திஷ்டி சுத்தி போடுறாங்க. திஷ்டி சுத்தி போடும்போது நிறையா பிடிக்கிறதுக்கு மீன் நம்ம வந்து இந்த கற்பூரம் வந்து பிடிக்கிறதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னா ஒரு 2-3 தீக்குச்சியை சேர்த்து வச்சு கொஞ்சம் நல்லா எரிய விடுறதுக்கு அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தேவைகள்லாம் வந்து ரொம்ப அவசியங்க வாழ்க்கையில். இந்த மாதிரி சிக்கனங்கள் வந்து நம்ம எந்தெந்த விதத்தில் நம்ம சிக்கனமாக இருந்தோம் அப்படின்னா ஒரு சீரான வாழ்வை நம்ம அடையலாம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு அறிஞர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அறிஞர், அவர் வந்து சிக்கனத்தை பற்றி எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பணத்தை சம்பாதிப்பதற்கு ஒரு புத்தி வேண்டுமா, அதை ஒழுங்காக சேர்த்து வைப்பதற்கு ஒரு புத்தி வேண்டும், சேர்த்ததை நியாயமாக செலவழிப்பதற்கு ஒரு புத்தி வேண்டும், 3 புத்தியும் ஒரே இடத்திலிருந்து வேண்டும் என்ற தலையெழுத்து நன்றாயிருக்க வேண்டும். இந்த 3 சேர்ந்து இருந்தது அப்படின்னா அது யார் சொன்னா அப்படின்னா கவிஞர் கண்ணதாசன் தான். கவியரசர் கண்ணதாசன் சொல்லியிருப்பாரு. நமக்கு வந்து இப்போ செலவு போக சேமிக்காதே, சேமிப்பு போக மிச்சத்தை செலவு செய் அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ சேலரி வாங்கினாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு சேமிச்சிட்டதுக்கு பிறகு தான் நம்ம வந்து செலவு செய்யவே ஆரம்பிக்கணுமா. இப்போ நீ 100 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா 20 ரூபாயை சேமிச்சுட்டு மிச்சம் இருக்க 80 ரூபாயில் எப்படி குடும்பம் நடத்தணும் அப்படின்றத பார்க்கறது தாங்க இந்த சிக்கனங்கிறது. அது எப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போது மின்சாரத்தில் நம்ம சிக்கனம் பண்ணணும். எப்படி நம்ம வீட்டில் இப்போ ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு 100 யூனிட்டுக்குள்ளேயே ஓடி முடிச்சிடும். ஆனால் ஒரு சில வீட்டில் அந்த 100 யூனிட்டுக்கும் மேலே ஓடிட்டே இருக்கும். இன்கேஸ் 1000 ரூபாவை தொடும், 1800 தொடும் அப்படின்லாம் தொடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்ம வந்து முன்னாடிலாம் வந்து குண்டு பல்பு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாமே எல்இடியாக மாறிடுச்சு. அப்போது குண்டு பல்புக்கு பதிலாக அந்த எல்இடி பல்பு வந்து யூஸ் பண்ணும்போது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. அதனால கரண்ட் பில் வந்து எத்தனையோ யூனிட் மிச்சமாகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அடுத்து அதே மாதிரி டிவி. நம்ம வந்து டிவியில் ஒரு சிலர் வந்து டிவி பார்த்துட்ருப்பாங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிவி பார்த்துட்ருப்பாங்க. அதே சமயம் வந்து செல்லையும் நோண்டிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி டயத்தில் 2மே யூஸ் பண்ணாமல் ஏதாவது ஒன்றை மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ டிவி எதுக்கு ஓடுது? நம்ம அதை பார்க்கணுன்றதுக்காக தானே ஓடுது. இப்போது தனிமையாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து தனிமையில் இருக்கிறவங்களுக்கு டிவி வந்து அவங்க ஓடிக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா அது வந்து அப்போ வந்து அவங்களோட பேசுகிற மாதிரியே அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிப்பாங்க. ஸோ டிவி தேவையில்லாத நேரத்தில் அந்த டிவி ஓடுனா அதை ஆஃப் பண்ணணும். அப்புறம் வேறு என்னத்தில் சிக்கனம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேனு. இப்போ நம்மளுக்கு வந்து எங்கள் வீடு வந்து நல்லா காற்றோட்டமான வீடு. அப்போ எங்களுக்கு வந்து ஃபேன் போடணுன்ற அவசியம் தேவையில்லை. இப்போது ஒரு ஃபேன் ஓடினா கரண்ட் பில் ஏறாது, 2 ஃபேன் ஓடினாலும் கரண்ட் பில் ஏறாது. ஆனால் அட் அ டைமில் ஒரு வீட்டில் 2 ஃபேனுக்கு மேலேயோ 3 ஃபேனுக்கு மேலேயோ ஓட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக கரண்ட் பில் வந்து அதிகமாக தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தே சொல்லியிருக்காங்க. நான் இதை வந்து கண்கூட பார்த்துருக்கேன். ஸோ வந்து நம்ம வந்து ஃபேனில் வந்து நம்மளுக்கு அவசியப்பட்டால் மட்டுமே போடணும். அவசியம் இல்லாத
நேரத்தில் அதை வந்து அமர்த்தி வைக்கணும். இப்போது நம்ம வந்து தூங்கிக்கிட்டே இருப்போம், நம்ம அறியாமல் எழுந்து போகையில் அதை வந்து அமர்த்தாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவையான இடத்துல மட்டும் நம்ம வந்து ஃபேனை யூஸ் பண்ணணும், தேவையில்லாதப்போ அதை வந்து அமர்த்தி வைக்கணும். அதே மாதிரி தான் ஃப்ரிட்ஜ் வந்து எப்பயுமே ஓடிட்டுருக்க ஒரு பொருளாக நம்ம வீட்டில் இருக்கும். ஸோ அது வந்து அந்தளவுக்கு கரண்ட் வந்து சார்ஜ் பண்ணாது. ஆனால் அந்த ஃப்ரிட்ஜை அடிக்கடி திறந்து மூடக்கூடாது அப்படின்றாங்க. அடிக்கடி திறந்து மூடும்போது தான் ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய கரண்ட் வந்து கன்சியூம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரிட்ஜ். அப்புறம் வாஷிங் மிஷின். இப்போது வாஷிங் மிஷினில் எப்படி கரண்ட்டு செலவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து அந்த அளவுக்கு யூனிட் வந்து இழுக்கிறது கிடையாது. நம்மளும் அதை வந்து கரெக்ட் டைமுக்கு யூஸ் பண்ணணும். 1 ஹவர் அப்படின்னா உங்களோட வாஷிங் டைம் 1 ஹவரோ இல்லை அரை மணி நேரமோ இப்போ நம்ம டெய்லி யூசேஜ் பண்ணுற, அதாவது எங்கள் வீட்டிலலாம் ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட துணி வந்து ரொம்ப டர்ஸ்டியாக இருக்கும், ரொம்ப நாஸ்டியாக இருக்கும். அப்போ வந்து நான் அதை ஏற்கனவே சர்ஃபில் ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் நான் மிஷினில் போடுவேன். அப்போ தான் நம்ம வந்து அழுக்கும் போகும். சும்மா ஜென்ஸ் காலரில் உள்ள அழுக்கெல்லாம் அப்போ தான் போகும். அப்போது நம்ம ஊற வச்சு அலசும் போது அப்போ அந்த மிஷின் வந்து அலசி கொடுத்தா மட்டும் போதும், துவைக்க வேண்டிய ஆப்ஷன் தேவை கிடையாது. ஸோ அந்த அலசுறதுக்கும் புழியறதுக்குமான அந்த செட்டிங்கை மட்டும் அந்த வாஷிங் மிஷினில் கொடுத்தா போதும். ஸோ நான் வந்து அப்படி தாங்க யூஸ் பண்ணுவேன். இன்கேஸ் நம்ம வந்து இப்போ நம்மளோட ஒர்க் வந்து ஒரு டீச்சர் வேலையோ, அப்புறம் நம்ம வந்து ஒரு நம்மளோட ட்ரெஸ்ஸை வந்து அழுக்கப்படாத வேலையில் நம்ம இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து நார்மலாக எல்லா ட்ரெஸ்ஸையும் நார்மலாகவே அதில் வாஷ் பண்ணலாம். அதுக்கான யூசேஜ் ஒரு நாளைக்கு 1 டைம் மட்டும்தான் போடுற மாதிரி வாஷிங் மிஷினையும் வச்சுக்கணும். இதுவும் இருக்குது. அடுத்து வந்து நம்ம வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ மின்சார சிக்கனம் வந்து இவ்வளவு தான். அடுத்து மின்சார சிக்கனம் வந்து இவ்வளோதாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, சமையலில் சிக்கனம். குக்கிங்கில் என்னென்னலாம் நம்ம வந்து சிக்கனம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரிசி பருப்புகளை வந்து நம்ம இப்போ வந்து சமைக்கும் போது இப்போ இருக்க அரிசிலாம் வந்து நம்மளால் நிதானிக்கவே முடியல. ஸோ அப்படி வந்து அரிசி பருப்புகளை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு அதுக்கப்புறம் சமைக்கும் போது நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக சாப்பாடு ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் அதிகங்க. நம்ம வந்து குக்கரில் வச்சாலும் நிறைய ஆகும். இன்கேஸ் வந்து குக்கரில் சாப்பிட்றது பிடிக்காது, எனக்கு வடித்து சாப்பிட தான் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அரிசியை வந்து ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அடுத்து நீங்கள் ஆக்கும் போது நம்மளுக்கு எப்போதும் ஆக்குறத விட சீக்கிரமாகவே இந்த சாப்பாடு வந்து ஆக்கி கொடுத்துரும். அதே மாதிரி பருப்பும் அதே மாதிரி தாங்க. துவரம் பருப்பாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், அந்த மாதிரி தான் இது பண்ணணும். அடுத்து சமையலுக்கு வந்து இப்போ நம்ம வந்து கேஸை எப்படி மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து சமைச்சிட்டே இருக்கும்போது காய்கறியை கட் பண்ணுவாங்க. அப்போது வந்து கேஸ் வந்து நிறைய வேஸ்டேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து சமையலுக்கு தேவையான அனைத்தையும் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா கேஸில் வந்து நம்ம நிறைய சிக்கனம் பண்ணலாம். மினிமமாக அதாவது ஒரு 3 பேர் இருக்க வீட்டில் கேஸ் வந்து குறைஞ்சது ஒரு 60 நாளாவது வரணும். அந்த அளவுக்கு வந்தால் தான் நம்ம வந்து சிலிண்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கரெக்டான மெத்தட் அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போது அதே மாதிரி தான் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இப்போ தோசை ஊற்றுறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வரும்போதெல்லாம் கொடுக்காம ஒட்டு மொத்தமாக எல்லாரும் ஒன்று போல் சாப்பிட உட்காந்தோம் அப்படின்னா அது நல்லாவும் இருக்கும். நம்ம பேசிக்கிட்டே கலகலப்பாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து நேரமும் மிச்சமாகும். சரியா? அதே மாதிரி தாங்க. அதுக்கப்புறம் வந்து மளிகை ஜாமானில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அண்ணாச்சி கடையில் போய் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குகிறேன், 50 கிராம் வாங்குகிறேன், 100 கிராம் வாங்குகிறேன், அந்த மாதிரி வாங்காமல் மளிகை ஜாமான் வந்து மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறதால நம்மளுக்கு வந்து நிறைய மிச்சங்க. அந்த 50 கிராம் 100 கிராமில் நம்ம வந்து ₹1 ₹2 அந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு காசு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ ஒரு கோதுமை மாவே எடுத்துக்கோங்களேன், நீங்கள் வந்து அரை கிலோ ₹45 வாங்குவீங்க. ஆனால் 1 கிலோ பாக்கெட் அது எவ்வளவா இருக்கும்? ₹80 ₹85 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து அதில் ஒரு ₹5 ₹10 சேவிங்ஸ் ஆகுது. ஸோ நம்ம வந்து மொத்தமாக மளிகை ஜாமானை வந்து லிஸ்ட்டு போட்டு வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இப்போது நம்மளுக்கு வந்து மொத்தமாக வாங்கும்போது நம்மளுக்கு வந்து 1 பாக்கெட் 2 பாக்கெட் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். இப்போ காஃபி தூள் ₹2 பாக்கெட் சன்ரைஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து மொத்தமாக நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் கவராக வாங்குனீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதில் வந்து ஒரு 2-3 பாக்கெட் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். ஸோ அதில் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஒரு ₹6 ₹7 இல்லை ₹10 வரைக்கும் மிச்சமாகும். அப்புறம் வேறு இதிலெல்லாம் மிச்சம். அப்புறம்
நம்ம வேறு எதில் சிக்கனம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இருக்க அந்த டிஜிட்டல் உலகத்தில் நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்க மாதிரி வருது. அப்போது நம்ம வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ. இப்போது ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்னா, இப்போ ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப அவசியம் நான் சொல்லுவேன். இந்த அப்புறம் வந்து இந்த ஆஃபர் போடுற டைம்ஸு அப்போ வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எப்போயுமே இதில் வந்து ப்ராடக்ட்டை வாங்கிக்கிட்டே இருக்கிறத வந்து ஒரு வேலையா யாருமே வச்சுக்கக்கூடாதுங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த அ அப்படியே ஏதாவது ஒரு பொருள் நம்மளுக்கு தேவை அப்படின்னா, அத வந்து 3 விதிலயும் ஆராய்ஞ்சு பாருங்க. 3ல எதுல வந்து நம்மளுக்கு வந்து ரேட்டு கம்மியா இருக்கோ, அந்த ரேட்ல அந்த வெப்சைட்ல போய் நம்ம வாங்கிக்கலாம். ஒண்ணு மீஷோல கம்மியா இருக்கும், ஒண்ணு அமேசான்ல கம்மியா இருக்கும். அப்ப வந்து 3யும் நம்ம செக் பண்ணி அதுக்கேத்த மாரி நம்ம வாங்கிக்கணும். அடுத்து வந்து சிக்கனம் ரொம்ப தேவையானது எதுனா, தண்ணீர் தாங்க. இப்ப இருக்க காலகட்டத்தில நம்ம குடிக்கிற தண்ணீர்ல இருந்து புழங்குற தண்ணி வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து காசு காசு குடுத்து தான் வாங்குற மாதிரியான சூழ்நிலையில இருக்கோம். இப்போ யாரெல்லாம் தண்ணிய காசு குடுத்து இப்ப வாங்காம இருக்காங்களோ, அவங்கலாம் ஒரு பெரிய பணக்காரங்க தாங்க. இப்போ மினரல் வாட்டர் சொல்லவே வேணாம். பாட்டில்ல அடைச்சு எல்லா இடத்துலயுமே விக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்ம எல்லா இடத்துலயும், எல்லார் வீட்லயும் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு அவசியமானது வந்து ஒரு மூட்டு வலி. எல்லார் இடத்துலயும் வயசானவங்க, சின்ன வயசு எல்லார்கிட்டயும் வந்து இது வந்து ஒரு பொதுவான ஒரு வியாதியா இருக்கு. ஸோ எல்லாருமே என்ன பண்றாங்க, இப்ப வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுடுறாங்க. நம்ம அப்போ இந்தியன் டாய்லெட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு மவுஸ் இல்லாம போயிடுது. ஆனா நம் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை அந்த அளவுக்கு வந்ததே கிடையாதுங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்ல இருக்கிறவங்களுக்கு அதிகமான மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்கு. இன்னொன்னு தண்ணியும் நிறைய வேஸ்ட் ஆகுது. இந்தியன் டாய்லெட்ல அவ்வளோ வந்து தண்ணி செலவானது கிடையாது. ஸோ வந்து நம்ம வந்து மோஸ்ட்டா வயசானவங்கள தவிர்த்து இந்தியன் டாய்லெட்டே யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற நிலைமையில அவங்கள தவிர்த்து மத்தவங்க வேணா இந்த இத சூஸ் பண்ணலாம். வெஸ்டர்ன் டாய்லெட்ட சூஸ் பண்ணலாம். அடுத்து சிங்க். முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, ம் ஒரு கு ஒரு ஒரு பாத்திரம் நெறைய தண்ணி வச்சுட்டு, அந்த தண்ணியிலேயே எல்லா பாத்திரத்தையும் கழுவி முடிச்சுருவாங்க. சமையல் பண்ண பாத்திரமா இருக்கட்டும், ஏதாவது அவசியம் ஏற்பட்டால் மட்டும் தான் நம்ம வந்து இது பண்ணுவோம். ஆனா, இப்ப என்ன பண்றாங்க, குழாய ஃபுல்லா திறந்து வச்சுட்டு, கடகடன்னு சீக்கிரமா கழுவி எடுத்து போட்டுர்றாங்க. அதுல நமக்கு எவ்வளோ அதில நமக்கு எவ்வளோ தண்ணி லாஸ் ஆகுது. ஆனா, நம்ம வந்து அதுக்கேத்த மாரி ஒண்ணு இப்போ நம்மளுக்கு இன்கேஸ் இந்த டிஜிட்டல் உலகத்துக்கே நம்ம வந்தாலும், சிங்க்ல உள்ள டேப்ப வந்து கொஞ்சம் சுருக்கி வச்சு அளவான தண்ணீர பயன்படுத்தலாம். நம்மளுக்கு வந்து தண்ணீல வந்து ரொம்பவே சிக்கனம் பண்ணலாங்க. அடுத்து வந்து ஃபுட் அவுட்டிங் போறப்போ நம்ம என்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து கார்ல போணும் ரொம்ப ஒரு ஃபேமிலியா போகும்போது அவங்க வந்து கார் சூஸ் பண்ணலாம். கார் இருக்கிற வீட்ல சொல்றேன். கார் இல்லாத வீட்ல நம்ம வந்து ம் பஸ் தான். அப்போ ஒருத்தர் இல்லன்னா 2 பேர் போறம்போது மட்டும் டிரைவர் போட்டு போக வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா, அவங்க வந்து பெட்டர் நம்ம வந்து ம் பஸ்ஸையே சூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா, அப்போ வந்து நம்மளே டிரைவ் பண்ணிட்டு நம்மள வந்து தூக்கம் ஒண்ணு முக்கியமா நம்ம கார் ஓட்டும்போது நம்ம கார்ல போம்போது நம்மளுக்கு கெடுற ஒரு விஷயம் வந்து தூக்கமின்மை. தூக்கமின்மைனா பயம் இருக்கு இல்லையா? டிரைவர் கிட்ட பேச்சு குடுத்துட்டே ஓட்டணும் அப்படின்றமோ, அப்புறம் வழியில எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு நிக்கணுமோ, அப்போ வந்து டீ, காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும். ஒரு சிலருக்கு டிரைவ் பண்ணும்போது எனக்கு தூக்கம் வராம இருக்கிறதுக்காக டீ, காஃபி குடிக்கிற பழக்கம். அப்போ அந்த மாரி டீ, காஃபி வந்து அங்கங்க நிப்பாட்டி குடிக்காம, அவங்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ளாஸ்க்ல ஊத்தி பேக் பண்ணிட்டு போயிடலாம். அப்புறம் அங்கங்க நிப்பாட்டி ஸ்நாக்ஸ் வாங்காம, நம்மளோட ஊர்லயே கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன ஸ்நாக்ஸ மொத்தமா வாங்கிக்கிட்டு போயிடலாம். இல்ல நம்ம இப்போ வெளிய போம்போது அங்க இருக்கிற ஹோட்டல்ஸ் இல்ல பேக்கரி ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் ரேட் வந்து அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து வாட்டர். அங்கங்க போய் வாட்டர் பாட்டில் வாங்காம, நம்மளோட ஓன் வாட்டர் பாட்டில்லயே நம்ம கொண்டுட்டு போலாம். அது மீறி நம்ம வெளிய போய் வாங்கணும் அப்படின்னா, பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க அந்த ₹10 அம்மா வாட்டர் பாட்டில் வாங்குறது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சிக்கனம் படுத்தி குடுக்கும். அப்புறம் ஃபுட். இப்ப வெளிய போய் சாப்பிடணும் அப்படின்னப்போ, வெளிய போறப்போ நம்மளுக்கு வந்து சாப்பாடு வந்து வெளிய தான் சாப்பிடுற மாரி வருது. நம்ம வந்து வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னா, நம்ம வந்து மோஸ்ட்லி ஃபுட்ட வந்து பேக் பண்ணிட்டு போயிரலாம். அது மீறி நம்ம வந்து ஹோட்டல்ல சாப்பிட போறோம் அப்படின்னா, அதுக்கு தகுந்த ஹோட்டல வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஹை லெவல் ஹோட்டல்ஸ் இல்லாம, நம்ம ரேஞ்சுக்கு தகுந்தமான ஹோட்டல்ல போய் நம்ம சாப்பிட்டா, நம்மளுக்கு வந்து நெறைய காசு மிச்சமாகும். அடுத்து அஞ்சறை பெட்டி சேமிப்பு. அஞ்சறை பெட்டியில இருக்குங்க ஒரு பெண்ணோட சிக்கனம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்புறம் வந்து
நம்ம நம்ம அம்மா அப்பாக்கள்லாம் யூஸ் பண்ணும்போது அஞ்சரை பெட்டிக்குள்ள எடுத்தாலே 10 20 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி நிறைய காசுகள் இருக்கும். ஆனால் அது மாதிரி இப்போ யார் யார்கிட்டலாம் அந்த மாதிரி சேமிக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இந்த விஷயம்லாம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இளமையில் நீ எந்த அளவுக்கு சேமிக்கிறியோ அதுதான் உனக்கு முதுமையில் கை கொடுக்கும் அப்படின்றது வந்து ஒரு பழமொழியே இருக்குங்க. இளமையில் நம்ம எந்த அளவுக்கு சிக்கனமாக இருக்கோமோ அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பிற்காலத்தில் நமக்கு வந்து நல்ல ஒரு வழியை கொடுக்குங்க. நம்ம வந்து யார் கையும் ஏந்தாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து உதவி செய்யும். உலக சிக்கன தினம் அக்டோபர் 30. இப்போது நம்ம உலகத்தில் உலக சிக்கன தினம் எதுக்கு நம்ம வச்சுருக்காங்க அப்படின்னா, பொருளாதார வகையில் ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்பதற்காகவே இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஒரு நாடே ஒரு சிக்கனத்தை கடைபிடிக்குது அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு சிக்கனம்ங்கிறது எவ்வளோ ஒரு அவசியம். அப்போது இந்த சிக்கன தினம் வந்து எங்கேருந்து கொண்டுட்டு வரப்பட்டது அப்படின்னா, ஸ்பெயின் நாட்டிலேருந்து கொண்டுட்டு வந்திருக்காங்கங்க 1921. மற்ற நாடுகள்லாம் அக்டோபர் 31 வந்து சிக்கன தினமாக கொண்டாடுறாங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும் அக்டோபர் 30 வந்து நம்ம சிக்கன தினமாக கொண்டாடுறோம். ஒருத்தவங்க வந்து கடைசி தீக்குச்சியை பற்ற வைக்கும் போது ஐயோ தீப்பெட்டி காலியாயிருமே அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. அதை வந்து முதல் தீக்குச்சியை பற்ற வைக்கும் போதே இந்த பொறுமை இருந்தால் தீப்பெட்டி வந்து விரைவில் காலியாகாது. அதே மாதிரி தாங்க பணமும். நம்ம வந்து கடைசி அந்த மாத இறுதி நாட்களில் இருக்கிற அந்த பொறுமை வந்து மாதத்தின் முதல்லையே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறலாம். நன்றி, வணக்கம்.